ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியா. என்னதான் எவ்வளவுதான் அவேர்னஸ் வீடியோ, எவ்வளோ யூடியூப் சேனல் அனிமல பத்தி, பெட் லவர் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும், சில கேடுகெட்ட ஜென்மங்களுக்கு புரியிறதே இல்ல. இந்த டாகுங்கள பாருங்க, எவ்வளோ சித்திரவதை பண்றானுங்க பாருங்க. ரீலொகேஷனுக்காக லீகலா வலை கொண்டு வந்து புடிக்காம, பொதுமக்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு, வாய கட்டி, கைய கட்டி, அப்படியே தூக்கி வீசுறானுங்க அந்த நாய்க்குட்டிங்கள. அந்த நாய்க்குட்டிங்க உங்கள என்னடா பண்ணுது? அ ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க? அதுவே இருக்க இடம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தங்க இடம் இல்லாம, அதுங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்குடா அந்த உலகத்துல. மனிதர்கள நம்பி வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்கு. இங்க பாருங்க அந்த நாய்க்குட்டிய எப்படி தூக்கி எவ்வளோ கேவலமா போடுறானுங்க பாருங்க. காசுக்காக என்ன வேணாலும் செய்ற கூட்டம் இருக்குங்க. இந்த மாரி ஜென்மங்கள எப்படி தான் திருத்த போறோம்னு தெரியல. இந்த விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா ராசக்காபாளையம், கொழுஞ்சாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இன்னைக்கு ரீலொகேஷன் புடிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு இன்ஃபார்மர் வந்து பார்த்துட்டு இத வீடியோலாம் எடுத்து நம்ம நளினி மேம் திருப்பூருக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா, நளினி மேம் வந்து இத நல்லா செந்தில் சாரும், நளினி மேமும் சம்மந்தப்பட்டவங்கள விசாரிச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா, மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பேர்ல அந்த ஏரியா கவுன்சிலரும், அந்த ஏரியா சேர்மனும் சேர்ந்து இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. காசு பணம் அவனுங்க சம்பாரிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ அநியாயம் நடக்குது. அதெல்லாம் தட்டி கேட்காம, இந்த வாயில்லாத ஜீவன்கள எவ்வளோ சித்திரவதை பண்றானுங்க பாருங்க. இவனுங்க குடும்பத்துக்கு இவனுங்க நல்லதா செய்ய போறானுங்க? இவனுங்க இந்த நாட்டுக்கு என்னங்க நல்லது செய்ய போறானுங்க? இவனுங்கலாம் என்னங்க பண்ண முடியும்? நாங்களும் எவ்வளோ அவேர்னஸ் தாங்க குடுக்குறது. இந்த பெட் லவரு, அனிமல் லவர், ஃபீடர்ஸு நாங்க எவ்வளோ வீடியோ தான் போடுறது. எங்கனால முடியல. தயவு செய்து உங்க குடும்பத்துக்கு நீங்க புண்ணியத்த தேடாட்டியும் பரவால்ல, பாவத்த தேடி வைக்காதீங்க. ப்ளீஸ் இதுங்கள விட்டுருங்க.